ஹாய் எவ்ரிஒன் வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி. ஆதார் கார்டு இப்போலாம் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்கூல் அட்மிஷன்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, சிம் கார்டு வாங்குறது, கேஒய்சி அப்டேட் பண்ணுறது, லோன் எடுக்கிறது, டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் இப்போ ஆதார் கார்டு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா எதை வேணாலும் செய்ய ஆதார் வேணும்னு ஒரு ரூல் மாதிரி ஆயிடுச்சு. அதனால உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை அப்டேட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா 10 வருஷம் முன்னாடி ஆதார் வாங்கியிருந்த யூசர்ஸ் ஒரு முறை அவங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும்னு யுஐடிஏஐ இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. டிசம்பர் 14 2024 வரைக்கும் ஃப்ரீயாக அப்டேட் பண்ண சான்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கு பேமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை உங்கள் ஆதார் 10 வருஷத்துக்கு ஓல்டாக இருந்தால் இல்லைனா உங்கள் ஃபேமிலி ஆதார் அப்டேட் பண்ண தேவை இருந்துச்சுன்னா இப்போவே ஃப்ரீயாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் டெட்லைன் டிசம்பர் 14 வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ண பிளான் பண்ணிடுங்க, இல்லைனா ரொம்பவே லேட் ஆகிடும். ஃப்ரீ பீரியடுக்கு அப்புறம் எந்த டீட்டெயில்ஸ் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பயோமெட்ரிக் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா 100 ருபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். டெமோகிராஃபிக் டேட்டா அதாவது மக்கள் தொகை தரவுகள் அதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா 50 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 25 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ சான்ஸை இப்போவே யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கேஷ் சேவ் பண்ணலான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். லேட் ஆகிடுச்சுன்னா சர்வீஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். யூடிஐ வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவே நீங்கள் உடனே உங்களோட ஆதார்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நீங்கள் உடனே டேக் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஆஃபரை மிஸ் பண்ணாமல் உடனே ஆக்ஷன் எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.